ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு saree ப்ரீ ப்ளீட்டிங் பார்க்கலாம். நிறைய நாள் வந்துட்டு நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட வீடியோ தான். இந்த saree தான் எனக்கு ப்ரீ ப்ளீட் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம். சும்மா ரஃபாக வந்துட்டு பல்லு ப்ளீட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்கள் தோல் மேலே போட்டுட்டு பல்லு ஹைட் எவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒரு பின் வந்து போட்டுக்கோங்க. இது பின் வந்துட்டு ஃபஸ்ட் பின் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பின் வந்து போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா ஒரு சுற்றி வந்துட்டு கரெக்டாக உங்கள் டைஸ்க்கு நேராக வச்சுட்டு செகண்ட் பின் வந்து ஒன்று போட்டுக்கோங்க. இதுதான் ரெண்டாவது பின். இதுக்கப்புறமா தேர்ட் பின் போடணும். சாரியோட இன்னொரு பக்கம் எண்டு இருக்குல்ல, அதை வந்துட்டு ஹிப்போட போர்ஷன்ல நீங்க எந்த இடத்துல டக்கின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல இருந்துட்டு கரெக்டா உங்க பெல்லி பட்டன்ல இருந்து ஒரு ஹேண்ட் அளவுக்கு வந்துட்டு விட்டுட்டு அங்க இடத்துல வந்துட்டு ஒரு தேர்ட் பின் வந்து நீங்க போட்டுக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் மெஷர்மெண்ட். இதுக்கப்புறம் தான் நம்ம சாரி ப்ரீ ப்ளீட் வந்து பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணோம்னா எவ்வளோ ப்ளீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஹேண்ட்ஸ்ல நான் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 7ல இருந்து 7 ப்ளீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து நான் மெஷர் பண்ணி ப்ரீ ப்ளீட் பண்றவங்க சைஸ் வந்துட்டு எஸ். ஸோ அதனால நான் 7 ப்ளீட்ஸ் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஒரு டேபிள் மேலே போட்டுட்டு நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு கை வச்சு 2 பக்கமும் நீட்டாக ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்து அரேஞ்ச் ஆயிரும். அரேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எல்லா ஃப்ளீட்ஸையும் நேராக ஒன்று போல் வச்சுட்டு ஒரு பின் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் உடனே அயன் பண்ணுறதா இருந்தாலும் அயன் பண்ணலாம், இல்லை மொத்தமாக நீங்கள் எல்லா ஃப்ளீட்ஸையும் எடுத்ததுக்கு அப்புறமா அயன் பண்ணுறதா இருந்தாலும் அயன் பண்ணலாம். நான் அகெயின் வந்து காட்டுறேன். இது வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு கையை உள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பின் வந்து போட்டுக்கோங்க. இதே ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். எவ்வளோ தூரம் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பின் போட்டோம்ல பல்லு ப்ளீட் ஹைட்டுக்கு அவ்வளோ தூரத்துக்கு வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இன்னொரு மெத்தடும் இருக்குது. அந்த மெத்தடையும் நான் இப்போ வந்து காட்டுறேன். இந்த மாதிரி ஆல்ரெடி ஒரு கைட்லைன் வந்து கிரியேட் ஆயிருக்கும். அதே கைட்லைன் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலுமே நீட்டாக ஃப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி எடுக்கலாம். நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. எனக்கு அப்கமிங் வீடியோவில் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மெத்தட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பின் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சென்டர் ப்ளீட்ஸ் இருக்கும்ல அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து செகண்ட் பின்னுக்கும் தேர்ட் பின்னுக்கும் நடுவில் தான் நீங்கள் சென்டர் ப்ளீட்ஸ் வந்து எடுக்கணும். இதில் காட்டுற மாதிரி. ஸோ உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், நீங்கள் ரைட் ஹேண்டில் எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம். எந்த ஹேண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியாக வருமோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் எடுக்காதீங்க, ரொம்ப பெருசாகவும் எடுக்காதீங்க, மீடியம் லென்த்தில் வந்து எடுங்க. ஒரு 4 இன்ச் 4.5 இன்ச் அந்த ரேஞ்சில் நீங்கள் எடுத்தாலே போதும். எனக்கு வந்துட்டு ஒரு 8 ப்ளீட்ஸ் வரைக்கும் வந்துருக்குது. ஆல்ரெடி இந்த சாரியில் லைன்ஸாக இருக்கிறதுனால அது ஈஸியாகவே கிரியேட் ஆகிட்டு. ஸோ இது எடுத்ததுக்கு அப்புறமா 1 இன்ச்சு கேப் விட்டு ஒரு ஃப்ளீட்ஸுக்கு மேலே இன்னொரு ஃப்ளீட்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பின் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எண்டு போர்ஷன் இருக்குல்ல, சாரியோட எண்டு போர்ஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து லைட்டாக ஒரு தடவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேபி உள்ள ஏதாவது ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கீழே வந்து அலைன் பண்ணுறோம். கீழே அயன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அகெயின் வந்துட்டு மேலே ஒரு 10 இன்ச் கேப்ல வந்துட்டு அகெயின் ஒரு பின் வந்து போடுறோம். இந்த பின் எதுக்காக போடுறோம் அப்படின்னா கீழே வரைக்கும் நீட்டாக அலைன் ஆகிறதுக்காக போடுறோம். அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து நம்ம சாரியை வந்து அயன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பல்லு போர்ஷன் வந்து அயன் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரோக் இல்லை 2 ஸ்ட்ரோக் கொடுங்க. நான் வந்து ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுற அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் எந்த அயன் பாக்ஸ் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி அயன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு வீட்டில் அயன் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ரோக் வச்சு அயன் பண்ணுங்க. அதுக்கு மேலே அயன் பண்ணாதீங்க, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்கும். இந்த மாதிரி அலைன் ஆகலை அப்படின்னா அலைன் பண்ணி ஒரு தடவை வந்து அயன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து செஸ்ட் ஏரியா வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அயன் பண்ணுங்கள் நீட்டாக. ஸோ நான் வந்து எஸ் சைஸ் இருக்கவங்களுக்கு வந்துட்டு பண்ணுறேன். அதனால வந்து எனக்கு சின்னதாக இருந்தால் போதும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு எம் சைஸ் இல்லை அப்படின்னா XXL XL இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சு அலைன் பண்ணி அதுக்கப்புறம் அயன் பண்ணிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஸோ இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணணும். எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா சென்டர் ஃப்ளீட்ஸ் இருக்குல்ல, சைடில் வைக்கிற ப்ளீட்ஸ் வரைக்குமே வந்துட்டு சேம் ப்ராசஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும். அதுக்காக சாரீ வந்து ஃபுல்லாக அயன் பண்ணணும்னு கிடையாது. ஒரு கொஞ்சம் போர்ஷன் வரைக்கும் அயன் பண்ணால் போதும். நான் எது வரைக்கும் அயன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரியே முன்னாடியே பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் நீங்கள் 5 to 10 minutes முன்னாடியே வந்துட்டு ட்ரைப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வந்து ஆகாது. இல்லை நீங்கள் டேரெக்டாக சாரீ ட்ரைப் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல சாரீ ட்ரைப் பண்ணுறவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சாரீ ட்ரைப் பண்ணால் தெரியாதவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து சென்டர் ஃப்ளீட்டை வந்து அயன் பண்ணிக்கலாம். அகைன் சென்டர் ஃப்ளீட்டை வந்துட்டு மேலே டேபிள் மேலே எடுத்து போட்டுக்கிட்டு மேலே இருக்க போர்ஷன் மட்டும் அயன் பண்ணுறேன். ஃபுல்லாக அயன் பண்ண அப்படின்னா ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியும். அதனால ஃபுல்லாக வந்து அயன் பண்ணல. இந்த சாரீல வந்துட்டு ஆல்ரெடி நிறைய லைன்லாம் இருந்தது. சாரீ ஓப்பன் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால இந்த மாதிரி விரிச்சு விட்டு நான் லைன்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்படி ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ளஃபி ஃப்ளீட்ஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் இது மாதிரி பண்ணீங்க அப்படின்னா ஒரு வந்து ஃப்ளஃபியாக வந்து வந்துடும். அவ்வளோதான். சாரி ப்ரீ ப்ளீட்டிங் வந்து முடிஞ்சது. நீங்கள் இப்படியே ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கலாம், இல்லைனா சேரில் போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா ஹேங்கர் ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஹேங்கர் ஃபோல்டிங் வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.